இங்கே பிரச்சனையும் என்ன? இணை வைத்தல் தான் பிரச்சனை. அந்த இணை வைத்தல் கூட எது எது சார்ந்து இருக்குது, அதோட பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்குது, பொருளாதாரம் சார்ந்து இருக்குது, சொசைட்டியோடைய ஸ்ட்ரக்சர் சார்ந்து இருக்குது. அது கூடவே அல்லாஹ்வுடைய சடங்குகளிலும் இவங்க கை வைக்கிறாங்க, அது கூடவே வணக்க வழிபாடுகளிலும் இவங்க கை வைக்கிறாங்க. அப்போ நாம் எவ்வளோ பெரிய முஸ்ரிக்குன்னு பாருங்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட அவங்க வேறு கணக்கில் போயிடலாம். நம்ம அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கூட்டாக்குறோம், அல்லாஹ்வுடைய சடங்குகளுக்கும் கூட்டாக்குறோம், சமூக வாழ்விலையும் கூட்டாக்குறோம், பொருளாதார வாழ்விலையும் கூட்டாக்குறோம், அரசியல் வாழ்விலையும் நாம் என்ன பண்ணுறோம்? கூட்டாக்குறோம். அந்த தீனுடைய 6 விஷயத்தில் கிட்டத்தட்ட 5 விஷயத்தில் கூட்டாக்குறோம். சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கையிலையும் கூட்டாக்குறோம். 6லையுமே ஷிர்க்கு. அதுதான் அல்லாமா இக்பால் அவர் சொல்லுவார், சிலைகள் மேலே பயங்கரமாக உனக்கு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் மேலே உனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அல்லாஹ் ஏதாவது செஞ்சிருவான், நல்லது செஞ்சிருவான் அப்படின்னு உனக்கு ஒரு நீ அதெல்லாம் கன்சிடரே பண்ணுறதில்ல. அல்லாஹ் அல்லாதவர்கள் மேலே நீ பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருக்க. அதான் சொல்கிறாரு, இதுக்கு மேலே காஃபிர் யார்ராம்பரு டே 1 நம்பர் காஃபிர் நீடா சொல்கிறாங்கல்ல முஸ்லீம்கள் மற்றவர்களை பார்த்து காஃபிர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு விஷயம். 2வது விஷயம், உங்களை விட நாங்கள் பெரிய காஃபிர்களாக வாழ்ந்துட்டுருக்குறோம். எங்களை விட குஃபுரில் நீங்கள் எங்களை போட்டு பீட் பண்ண முடியாது. நீங்களாவது டார்ச் இல்லாமல் போய் குழியில் உழுவுறீங்க அப்படின்னா, நாங்கள் கையில் டார்ச்சை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு டெய்லி போகிற ஒரு வீட்டில் குழியில் விழுந்துட்டுருக்குறோம்.